Hi friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வாங்குற அதே மாதிரியான ஆலோவேரா ஜெல் நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு 3 ingredients தாங்க தேவைப்படும். அது என்னென்ன அத வச்சு எப்படி ஆலோவேரா ஜெல் வந்து ரெடி பண்றதுங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டனை பிரஸ் பண்ணி நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றதால நான் எப்பலாம் வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அப்பலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் இதுக்கு நாம வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கற்றாழை மடல் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கற்றாழை வந்து நல்லா சுத்தமா தண்ணியில வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இத கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேலே yellow கலர்ல ஜெல் வந்து வரும் இல்லையா? அந்த ஜெல்லெல்லாம் நல்லா போற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா இந்த கற்றாழையோட சைடுலலாம் இருக்கக்கூடிய அந்த முட்களெல்லாம் வந்து நீக்கிக்கோங்க. அதுக்கு அப்புறமா மேலே உள்ள தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு நம்ம உள்ள இருக்கிற ஜெல்லை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இப்போ கற்றாழை ஜெல் எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 3-4 தடவை தண்ணீர் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கழுவினதுக்கு அப்புறமா இந்த ஆலோவேரா ஜெல்லை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஜூஸா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆனால் தண்ணீர் எதுவும் சேர்த்துறாதீங்க, வெறும் கற்றாழை ஜெல் மட்டும்தான் அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த கற்றாழை ஜூஸை வந்து ஒரு வடிகட்டிலையோ இல்லை ஒரு காட்டன் துணியிலையோ வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வடிகட்டி எடுத்துட்டேன். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து ஜெலட்டின் பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜெலட்டின் பவுடர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் வந்து நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த ஜெலட்டினை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் வந்து கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம எடுத்த அந்த ஆலோவேரா ஜூஸை வந்து அதுக்கு மேலே வச்சுருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஜெலட்டினை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இதை வந்து ஒரு ஸ்பூனால் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ ஆலோவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட ஜெலட்டினும் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லை ஸ்டவ்வை விட்டு இறக்குன உடனே ப்ரிசர்வேட்டிவ்காக நான் வந்து விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நான் 2 விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 கேப்சூலையும் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஆயிலை மட்டும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். விட்டமின் இ ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் ஆலோவேரா ஜெல்லை இதே பாத்திரத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஆலோவேரா ஜெல் வந்து செட் ஆயிரும். நீங்கள் எதில் ஆலோவேரா ஜெல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் உடனடியாக மாற்றிடுங்க. இந்த ஆலோவேரா ஜெல் ரூம் டெம்பரேச்சர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். உங்களுக்கு சீக்கிரமாக வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆலோவேரா ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆலோவேரா ஜெல்லில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கெமிக்கலும் கலருமே சேர்க்கலை. 100% நேச்சுரலான நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரியான ஆலோவேரா ஜெல் நம்ம ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் மார்க்கெட்டில் ஆலோவேரா ஜெல் வாங்காமல் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளோட ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.